श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. அபிஷேக பத்ததி ஸ்லோகம் 198. பிராயோ விசோஷிதரசா பதிவிப்ரயோகாத் பர்யாகுலீகிருதசமுத்திரபயோதரா கௌஹோ அம்பத்வதீயமபிஷேகபயப்பிபந்தி தேனூர்பபூவ ஜகதாம் தனதான்யதோக்த்ரி. பதபதார்த்தம். அம்ப தாயாரான பாதுகையே, பதி பர்த்தாவான ஸ்ரீராமனுடைய, விப்ரயோகாத் பிரிவினாலே, பிராயகா மிகவும், விசோஷித்த வற்றடிக்கப்பட்டிருக்கின்ற, ரசா சந்தோஷமாகிற பாலை உடைத்தாயிருக்கிறவளும், பர்யாகுலீகிருத கலங்கியதாக பண்ணப்பட்டிருக்கின்ற, சமுத்திரங்களாகிற, பயோதரா மடிகளை உடைத்தாயிருக்கிறவளுமான, கௌஹோ பூமியாகிற பசுவானது, துவதீயம் உன்னுடையதாயிருக்கின்ற, அபிஷேக பயகா பட்டாபிஷேக ஜலத்தை, பிபந்தி சாப்பிட்டு நின்று கொண்டு, ஜகதாம் லோகங்களுக்கு, தன பணமென்ன, தானிய நெல் முதலியவைகளென்ன இவைகளை, தோக்த்ரி கரக்கா நின்றிருக்கின்ற, தேனுகு பசுவாக, பபுவ ஆயிற்று அப்படிங்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பூமியை ஒரு பசுவாக வர்ணிச்சிருக்கார். ஒரு பூமி மாதா அப்படிங்கிறவள ஒரு கோமாதா மாதிரியாக விவரணம் பண்ணியிருக்கார். இப்போ அந்த பூமின்ற பசுவானது ராமன்ற எஜமானனோட பிரிவுனால, பர்த்தாவினுடைய பிரிவுனால ரொம்ப வருத்தத்தோட சோகமாக இருக்குது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, அந்த பசுமாட்டுக்கு ஒரு துக்கம் வந்ததுனால அதோட மடியானது பாலை கறக்காமல் வத்தி போச்சு. அந்த மடி எது அப்படின்னா, அதுதான் பூமியில் இருக்கக்கூடிய சமுத்திரங்கள். ஏன் சமுத்திரங்களை மடின்னு சொல்கிறா அப்படின்னா, அதில் தான் எல்லா விதமான அந்த ரத்னங்கள், கனிம வளங்கள் அதெல்லாம் இருக்குங்கிறதுனால, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த துக்கத்தினால இருக்கிற பசுவுக்கு பாதுகையோட அபிஷேக நீர் சேர்ந்த உடனே, கொடுக்கப்பட்ட உடனே, இந்த லோகங்களுக்கெல்லாம் தனதானியத்தை ஏராளமாக அள்ளி கொடுக்குற அளவுக்கு மடியானது கனத்து போச்சு. ஆக பூமியானவள் ஒரு பசுமாடாக உருவகப்படுத்தி பூமியானவளை, அந்த பசுமாடு எஜமானனை பிரிஞ்சதுனால இருக்கிற வருத்தத்தில் மடி அதுக்கு சுருங்கி போயிடுது, வத்தி போயிடுது. அந்த சமயத்தில் அந்த பசுமாட்டுக்கு அபிஷேக நீர் கொடுக்கப்பட்டவுடன் அது தனதானியங்களை ஏராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பாலை சுரக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஒரு விஷயம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் எடுத்திருக்கார். இப்போ இது ப்ராபப்ளி இதுக்கு சுவாமிக்கு இன்ஸ்பிரேஷனாக எது இருந்திருக்கலாம்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு விஷயம் உண்டு. பிருது மகாராஜா பட்டம் ஏற்றுண்டு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு பட்டத்துக்கு வரும்போது பார்த்தா பூமி முழுக்க வறண்டு போய் எங்கே பார்த்தாலும் ஒரே வறட்சி, துக்கம், பசி, பட்டினின்னு இருக்குது. அப்போது அந்த ஜனங்கள் எல்லாம் அழறா, எங்களுக்கு ஒரு வசதியுமே இல்லையே, சாப்பாட்டுக்கே இல்லாமல் நாங்கள் இப்படி இருக்கமேன்னு. இப்போ பிருது மகாராஜாவுக்கு கோவம் அவர் உடனே என்ன பண்ணுறார், அம்பு வில் எடுத்து இந்த பூமியை நான் தொலைச்சிடுறேன் அப்படின்னும் போது, பூமி தேவியானவள் ஒரு பசுமாடு எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாள். அவளை துரத்திண்டு போகிறார் பிருது மகாராஜா. ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற, ஜனங்க எல்லாரும் வாழ வேண்டாமா, நீ இந்த மாதிரி ஒரு தனதானியமே இல்லாத நிலைமைக்கு இந்த பூமியை ஆளாக்கி வச்சிருக்கியே அப்படின்னு அந்த பசுமாடை நிறுத்தி கேட்கும்போது, அப்போ பூமி தேவி சொல்கிறா, இதுக்கு முன்னாடி ஆண்ட ராஜாக்கள்லாம் அறநெறியே இல்லாமல் இருந்தப்ப உலகமே இருளில் மூழ்கி போச்சு. அப்போது எதிர்கால வேள்விகளுக்கு இந்த தனதானியங்கள் வேணுமே அப்படிங்கிறதுனால நான் என்னோட மடியை சுருக்கின்ட்டுட்டேன். அதனால் எனக்கு அது ரொம்ப வருஷமாக நான் அப்படியே எனக்குள்ளே மறைச்சி வச்சுட்டதுனால இப்போ வத்தி போயிடுது. இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் பிருத்துராஜா. அதுக்கு பூமாதேவி சொல்கிற, ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு என்கிட்டேந்து கறந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறா. ஒரு கண்ணுக்குட்டியானது என்னோட மடியில் வாய வச்ச உடனே எனக்கு எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் அப்படின்ன உடனே ரிஷிகளெல்லாம் வச்சுண்டு பொறிப்புலன் அப்படிங்கிற பாத்திரத்தில், எது பாத்திரம் அப்படின்னா அவளுடைய புலன்கள், ரிஷிகள் எல்லாரும் அவளோட புலன்கள்ன்ற பாத்திரத்தில் வேதத்தை கறந்துண்டா.
தேவர்கள் இந்திரனை கன்ற அப்படின்னு வச்சுட்டு இந்திரனை கண்ணா அனுப்பி தங்க பாத்திரத்தில் மனஸ் வலிமை, உடல் வலிமை, புலன்கள் வலிமை இதை கறந்துண்டா. அசுரர்கள்லாம் பிரகலாதனை கன்றா வச்சுண்டு இரும்பு பாத்திரத்தில் கள், மது அதெல்லாம் கறந்துண்டா. ஏன்னா பூமியில் எல்லாமே இருக்குது, யாருக்கு எது வேணுமோ கறந்துக்கோங்கோ அப்படின்னா. ஆக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியப்பட்ட ஒருத்தரை முன்னிறுத்தி அவளை கன்றுக்குட்டியாக உருவகப்படுத்தி அவளை வச்சுண்டு இதெல்லாம் அவள் கறந்து எடுத்துண்டா அப்படின்ட்டு. கந்தர்வர்கள் விஸ்வாவசுவை கன்றா வச்சுண்டு தாமரை மலர் பாத்திரத்தில் சங்கீதம், அழகு இதெல்லாம் கறந்துண்டா. பித்ருக்கள் அரியமா அப்படின்ற பித்ரு தேவதையை கன்றா வச்சுட்டு மண் பாத்திரத்தில் கவயம் அப்படின்ற ஹவிசை அவள் கறந்துண்டா. சித்தர்கள் காலமுனி அப்படின்றவரை கன்றா வச்சுண்டு ஆகாயன்ற பாத்திரத்தில் அனிமா, மகிமா அந்த அஷ்டசித்திகளையும் அவள் கறந்துண்டா. கிம்புருஷர்கள் அப்படின்றவ மயன்னை கன்றா வச்சுண்டு மாயைகளை கறந்துண்டா பூமாதேவி கிட்டேருந்து. பூமாதேவின்றவோ இத்தனையும் கொடுக்கக்கூடியவோ. பறவைகள் கருடனை கன்றா வச்சுண்டு பழங்கள், அது அந்த பறவைகள் இனத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், புழு, பூச்சி, பழம் அதெல்லாத்தையும் கறந்துண்டு. மரங்கள் ஆலமரத்தை கண்ணா வச்சுண்டு நல்ல பழங்களை, சுவையான பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்களாக தாங்கள் இருக்கணுன்றதுக்காக கறந்துண்டா. இந்த மாதிரி மலைகள் இமயமலையை கண்ணா வச்சுட்டு தாது பொருட்களை கறந்துட்டுதுன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கந்தம் முழுக்கவே, 4வது ஸ்கந்தத்தில் ஒரு சர்க்கம் முழுக்கவே இந்த மாதிரி எப்படி கறந்துண்டா அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வத்தி போயிருந்த பூமியோட மடியை இப்போ அவள் பயத்தினால வத்தி போகல, சோகத்தினால இப்போ வத்தி போயிடுது. ராமன் இல்லைன்ற சோகத்தினால வத்தி போன உடனே பாதுகையானவள் அவளோட பட்டாபிஷேக தீர்த்தத்தை கொடுத்து கறந்துண்டா. பிருத்து மாதிரி, பிருத்துவானவர் எப்படி பூமாதேவி கிட்டேருந்து கறந்துண்டாரோ அந்த மாதிரி பாதுகையானவளுக்காக பூமாதேவியானவள் இப்போ கொடுக்குறாள். பிருத்துக்காக பூமாதேவி அப்போ கொடுத்ததுனால பிருத்துவானவர் பூமாதேவியை தன்னோட மகளுக்கு சமமாக வாஞ்சையோட தடவி கொடுக்குறார் அந்த பசுமாட்டை. நீ இனிமேல் என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னதுனால தான் பூமாதேவிக்கு பிருத்வின்னு பேர் வந்தது. பிருத்துவோட பொண்ணாக இருக்கிறதுனால பிருத்வின்னு பேர் வந்ததுன்னு பெரியவா சாய்ப்பா. இப்போது அதே மாதிரி பிருத்துவுக்கு அங்கே எப்படி ஒரு பொண்ணாக இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாலோ அதே மாதிரி இங்கே பாதுகாதேவிக்கு பொண்ணாக இருந்துட்டு கொடுக்கறதுனாலையோ என்னவோ இங்கே பதம் பார்த்தோன்னா ஆரம்பிக்கிறது அம்ப தாயாரான பாதுகையே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னென்னா, பூமாதேவியானவள் ஒரு சோகத்தினால மடி வறண்டு போய் இருக்கும்போது பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தமானது அவளுக்கு திருப்பி அந்த எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு, ஒரு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய மனநிலைமைக்கு தனதானிய இங்கே பதமே இருக்குது அதுக்கு, தனதானிய தோக்திரி அப்படின்னு. நெல், பணம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பசுவாக பூமாதேவியானவள் மாறினா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம். இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னா, பூமியானவள் பெருமாளை பிரிஞ்சு நின்று கஷ்டப்பட்டப்போ அங்கே பாதுகையானவள் அபிஷேக தீர்த்தத்தால் அந்த பூமின்ற அந்த பசுமாட்டுக்கு ஒரு வளங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்துட்டு எல்லாத்தையும் கறந்தது மாதிரி ஆழ்வார்கள் தனது பாசுரங்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வேதத்தோட பொருளை நமக்கு கறந்து கொடுக்குறான். அதாவது பூமியானவள் அந்த வளங்களை மறைச்சு வச்சுட்டா சோகத்தினால. இப்போ வேதமானது தன்னோட அர்த்தங்களை முழுசாக விவரணமாக சொல்லாமல் மறைச்சு வச்சுன்றது பயத்தினால. ஏன்னா எல்லாரும் இஷ்டத்துக்கு இன்டர்பிரேட் பண்ணுறா, இதுக்கு இதான் அர்த்தம் அதுக்கு அதான் அர்த்தம்னு சொல்கிறாளேன்னு. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய ஆழ்வாரானவர் வேதத்தோட பொருளை கரெக்டான அர்த்தத்தை சொல்லி நமக்கு அதை விரித்து கொடுத்ததுனால அப்போ அந்த பாசுரங்களானது நமக்கு கரெக்டான வேதத்தோட அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக நமக்கு அமைஞ்சது. இப்போது இதுக்கு நம் சுவாமி இதில் தேசிக பிரபந்தத்தில் ஒரு பாசுரம் எடுத்திருப்பார். போமுரைக்கும் பொருள் யாமறியோம் பொருளார் மறையில் தாம் உரைக்கின்றன தாமே அறியும் தரமுடையார் ஆம் உரைக்கும் என்றிவை ஆய்ந்தெடுத்தாரண நூல் வழியே
நாம் உரைக்கும் வகை நல்லருள் ஏந்தி நவின்றனரே அப்படிங்கிற. அதாவது வேதம்ன்றது வந்து ஒரு பெரிய கடல், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எதோட சேர்த்து அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும், எதோட சேர்த்து அதை தவிர்க்கணும், இதை இப்படி தான் சொல்லணும், இதை தனியாக பார்த்து சொல்லணும், இதை இதோட சேர்த்து சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட ஆச்சாரியர்கள், இது யார் சொல்கிறா? சுவாமி சாய்க்கிறார். நம்மளோட ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவளோட அனுபவத்தால் இதை நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு சக்தி படைச்சவா. அவள் வேதத்தை ஃபுல்லாக துருவி பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற கருணையினால் நமக்கு எது அவசியம், எது அனாவசியம், எது நமக்கு தெரிஞ்சால் போதும்னு நமக்கு அதை எடுத்து உபதேசமாக கொடுத்துருக்கா. அந்த மாதிரி வேத மார்க்கத்தில் இருக்கிறத தழுவி தான் என்னுடைய கிரந்தங்கள் அமையும் அப்படின்னு சுவாமி வந்து சாய்ச்சிருக்கார். ஆக இந்த மாதிரி பசுவானவள் எப்படி இந்த பூலோகத்துக்கு வளங்களை கொடுக்கறதுக்கு பாதுகையோட பட்டாபிஷேக ஜலம் ஒரு காரணமாச்சோ, அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு வேதங்களோட அர்த்தங்கள் அதுக்கான அனர்த்தங்களாக இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம் ஆழ்வார் நிச்சயமாக ஒரு முக்கியமான அல்லது ஒரு பேஸான காரணம் யாருன்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் தான். அதை நம்ம கிட்ட வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.